ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின்டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம அடிக்கடி இப்போ ஏற்காடுக்கு வர டைமாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏலகிரி போவோம். அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அடிக்கடி ஏற்காடுக்கு போகிற சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்றதை நம்ம பார்க்காமே போயிட்டோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தடவை வந்து பக்கோடா பாயிண்ட் போயிட்டு தான் போவோம், அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அங்கே ஹைலைட்டான விஷயம், நமக்கு மனசில் ஒரு கேள்வி வரும். எப்பவுமே நம்ம மனசு ஒரு விஷயம் சொல்லலாம், அது கரெக்டாகவே இருக்கும். அதே மாதிரி இங்கே பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். என்னடா இது பக்கோடான்னு இருக்குது, பேரும் வித்தியாசமாக இருக்குது, ஒரு வேளை பிளேஸ் எல்லாம் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். பட் நம்ம போன நேரம் ஈவினிங் தான், கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை வீக் டேஸில் இருந்ததுனால. பட் பக்கோடா வியூ பாயிண்டில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ தான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் போயிட்டு அப்படியே இந்த உலகத்தை அப்படியே உங்கள் கண்ணால் அப்படியே பார்க்கலாம். சுற்றி உங்கள் கண்ணு கட்டின தூரம் வரையும் எவ்வளோ அழகாக உங்களால் ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரசிக்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுக்காகவே இங்கே வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்களான்னு தெரில. அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கும் புரியல. ஆனால் இங்கே ஒரு கோயில் இருக்குது, வியூ பாயிண்ட்டுக்கான ஒரு ஸ்டேஜும் அந்த வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் ஏறி போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஸோ சுற்றி ஒரு 180 டிகிரியில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 கிடையாது, 360 ஓகே தான். பட் வந்து 180 டிகிரியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது சுற்றி 180 டிகிரியில், ஐ மீன் சூரியன் முளைக்கிறது, சூரியன் வந்து மறையிறது, இது எல்லாத்தையுமே இங்கேயே பார்க்கலாம். சூரியன் முளைக்கிற இடமும் சரி, சூரியன் மறைகிற இடமும் சரி, இந்த 180 டிகிரியில் பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே பிளேஸஸும் கிடையாது. ஒரு கோயில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அங்கங்கே இங்கே ஏன் வந்து கல் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. அது முன்னர் காலத்தில் அப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது கோயிலை வழிபட்ட ஒரு இதுவாக வந்து சொன்னாங்க. பட் அதோடய ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியல. பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குற அந்த ஒரு ஃபீல், அதாவது ஈவினிங் டைம்லாம் போயிட்டிங்கன்னா அந்த சன்செட் சன்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதோடைய ரியல் கலர்ஸை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஏரியாலையும் ஒரு இடத்துலையும் சன்செட் வந்து ஒரு கலர்ஸ் இருக்கும் இல்லையா. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா சில இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்கும், டார்க் ரெட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வித்தியாசம். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் மேலே இருந்து அப்படியே ஓப்பன் வியூஸில் பார்க்கலாம். இதுதான் வந்து ஏற்காடு பக்கோடா பாயிண்ட்டுடைய மெயின் இதுவே தேடியே இதுதான் சொல்லலாம். வியூ பாயிண்ட்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட்டு. இது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், சின்ன பசங்க விளையாடுறதுக்கு, குழந்தைங்களெல்லாம் விளையாட வைக்கிறதுக்கு பார்க்கு, உட்காந்து பேசுறதுக்கான அமைதியான ஒரு இடம், சுற்றி பார்க்கறதுக்கு அமைதியான ஒரு சூழல், காட்டுக்கு நடுவில் ஒரு கிராமம் இருக்கிறத பார்க்கலாம், ஒரு கோயில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயத்த வந்து தான் பார்க்க முடியும் பக்கோடா பாயிண்ட்டில். போனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இந்த வீடியோ சின்டைம்ஸ் பாபு. பாய் பாய்.